ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம விஜய் காவேரி கிட்ட இங்கே பாரு காவேரி, இந்த அம்மு வேறு யாரும் இல்லை, இந்த அம்மு உனக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காவேரிக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, தாத்தாவும் அந்த வீட்டில் இருக்க சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் காவேரி உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் காவேரிக்கு நீ யாருன்ற உண்மையே தெரியல. சொல்லப்போனால் காவேரிக்கு பிறந்த குழந்தையே அவளுக்கு ஞாபகமே இல்லை, அவளுக்கு குழந்தை பிறந்ததே அவளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் காவேரியை நம்ம விட்டுருக்க கூடாது. நீங்கள் என்னதான் நியாயம் சொல்லியிருந்தாலும் காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்தை எங்கிட்ட நீங்கள் மூடி மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க தாத்தா சித்தி சித்தப்பா இவங்ககிட்டலாம் கோச்சிக்கிட்டு பழையபடி நம்ம காவேரியை பார்க்கணுன்றதுக்காக அவங்க வீட்டு வாசப்படியில் நின்றுருக்காங்க. நம்ம விஜய் கூடவே நம்ம அம்மாவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம காவேரி அவங்க தங்கச்சி யமுனாவுக்கு கையடிப்பட்டிருக்குல்ல, அதை பார்க்கணுன்றதுக்காக ஒரு நாள் லீவ் போட்டு அவங்க ஊருக்கு போனாங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நம்ம காவேரி தான் முதல்ல ஆட்டோலேருந்து கீழே இறங்குறாங்க. அதுக்கு பின்னாடியே காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களே, அவங்களும் இறங்குறாங்க. நம்ம விஜய் உணர்ச்சி வசப்பட்டு, காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா, உன்னை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ நான் பார்த்துட்டேன், நீ திரும்ப வர முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டியாங்காட்டின்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. இங்கே பார், இது யாரும் இல்லை, இந்த அம்மு நீ பெற்ற குழந்தை தான், அம்மு உன்னுடைய பொண்ணு தான், நம்ம 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அம்மு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நம்ம காவேரிட்டு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லுவாங்க. நம்ம சாரதாவும், மாப்பிள்ளை கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாப்பிள்ளை அப்படின்றாங்க. என்னம்மா இவரை போய் நீ மாப்பிள்ளைன்ற, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார் காவேரி, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கலாம் அப்படி வான்னு சொல்லிட்டு நம்ம சாரதை என்ன பண்ணுறாங்க, காவேரியை கை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம மாப்பிள்ளையை விஜய் இருக்காங்கள, அவங்கக்கிட்ட இங்கே பாருங்கள், உடனே எல்லா உண்மையும் நம்ம காவேரிக்கு சொன்னாக்கா அவளோட உசுருக்கே ஆபத்து ஏற்படும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாப்பிள்ளை, நான் பண்ணது தப்பு தான், காவேரி உயிரோடு இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் மறைச்சது தப்பு தான், அதுக்காக இப்போது காவேரிக்கிட்ட எல்லா உண்மையும் இப்போ சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் காவேரியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அவளோட உசுருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம விஜய் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா, அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காட்டின உடனே நம்ம காவேரிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது. எது எப்படியாங்க சீக்கிரமாக நம்ம விஜய் காவேரி அம்மு 3 பேரும் ஒன்றா வாழணும், அப்படி வாழ்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம காவேரியும் விஜயும் எவ்வளோ ஒத்துமையாக ஒன்றா வாழ்ந்தாங்க, அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம அம்முவும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தாத்தா பண்ண தப்பால் தான் அவங்க தாத்தா பாட்டி பண்ண தப்பால் தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. நம்ம தாத்தா கூட நம்ம விஜய்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் நம்ம விஜய்க்கு இருக்குது. இருந்தாலும் அவங்க குடும்ப தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, உன்னோட உசுருக்கு ஆபத்து வந்துச்சு, அந்த குடும்பத்தால் தானே உன்னுடைய உசுருக்கு ஆபத்து வந்துச்சு, அதனால தான் அந்த குடும்பமும் வேணாம் அந்த காவேரியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. சரிங்க, எது எப்படியோங்க நம்ம விஜய் காவேரிக்கு பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வர என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.